திரு ஸ்ரீராம் என்பதுதான். இது இந்த அர்த்த மண்டபத்துக்குள் போகக்கூடாதுங்கிறதுக்கு வேறு என்ன தடை இருக்கு? ஆர்டிகல் 14 எல்லாருக்கும் சமமான ஒரு உரிமை அப்படின்னு சொல்லுதுன்னா அதை மீறினதா இல்லையா? எல்லாரும் சமம் நம்புறோம். சரி, இல்ல ஒரு மனிதர் தனக்கு எதுவும் அந்த மாதிரி நடக்கவில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல அவர் அப்செட் ஆயிட்டாரு, இல்ல அவர் மூஞ்சி மாறிடுச்சு, இல்ல அது தப்பு அப்படின்னு நம்ம இங்க உட்கார்ந்து நடக்காத, அதுவும் நீங்களே சொன்னீங்க, அவர் சொன்னதா நடக்காத ஒன்றை நடந்தால் போல் சொல்வது என்னமோ சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்ற ஆட்கள் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சை கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்றாங்களா இருக்கும். அவங்க எல்லாருக்கும் வாயில மண்ணை தான் நிச்சயமா உயர்திரு இளையராஜா அவர்கள் போட்டாருன்னு நான் பாக்குறேன். எனக்கு என்னன்னாங்க, ஆகமம் ஒன்று இருக்கு, ட்ரெடிஷன் ஒன்று இருக்கு. நீங்க பத்மநாபசாமி கோயில் கேரளாக்கு போனீங்கன்னா நீங்க மெயிலா இருந்தா சட்டையை கழட்டிட்டு தான் உள்ள போகணும். நான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் பிரசிடென்டா இருந்தாலும் எந்த ஜாதியில் இருந்தாலும் இல்ல நான் சட்டையை போட் அது ஆகம விதிபடி வரல, ஆனா ட்ரெடிஷன்ல வருது. குருவாயூரப்பன் கோயிலுக்கு போனாலும் நீங்க சட்டையை கட்டிட்டு தான் நீங்க போகணும், அது ஆகம விதிபடி வரல, ட்ரெடிஷன்ல வருது. இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் அங்க பிராமணர்கள் சட்டையை கட்டி போக கூடாது, மற்றவங்க சட்டை கட்டி போகணும்னு இருக்கா? டிஸ்கிரிமினேஷன் இருக்குதா? என்னங்க எல்லாரும் தானே இருக்குது. அங்க எல்லாரும் மண்டபத்துல ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டும் எப்படி போக கூடாதுன்னு சொல்றீங்க? அது இது நீங்க சொல்ற உதாரணம் இதுக்கு பொருந்தாது. நீங்க சொல்ற உதாரணத்துக்கு இதுக்கு பொருந்தாது சார். நீங்க திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நீங்க போராடுறீங்க, நீங்க தயவு செய்து சொல்லுங்க. அந்த கோயில் ஒரு வருஷமா பூட்டி இருக்கு, வெறும் அர்ச்சகர் மட்டும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நீங்க என்ன சொல்றது? நான் தான் ஆரம்பத்திலே நான் பேசினேன். நீங்க ஆதரிக்கிறீங்களா? வாங்க நாளைக்கு வாங்கல சார். நீங்க சும்மா டிவில மட்டும் உட்கார்ந்து பேசுறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி தான் சார் அங்க மனு கொடுத்தாங்க. அங்க அனுமதிக்க வேணாம்னு சொல்லி கொடுத்தவங்க பாரதிய ஜனதா கட்சி. தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன பேசுறீங்க? என்ன ரைட்ல உங்களுக்கு பேசுறீங்க? அது அவங்கள கூப்பிடுறாரு அவரு. அங்க அதுக்காக போராடுறாங்க. நான் தான் சொல்றேன், நான் சொன்னேன் 12,000 கோயில்ல பாதிக்க ஆயிரக்கணக்கான கோயில்ல நீங்க போக முடியலங்கறத சொல்றேன். ஆயிரக்கணக்கான கோயில்ல வழிபட முடியலங்கறத நான் சொல்றேன். வாங்க போராட்டத்துக்கு வழி பண்ணுங்க. வர்றீங்களா நீங்க? தமிழ் இதை பத்தி வாங்க சார். பாரதிய ஜனதா கட்சி வாங்க. நான் வரேன் சார். சரி, நீங்க கூட இருக்கிற ஆட்கள் வருவாங்க. பேசுறதுக்கு அருகதை இல்ல. இதற்கான விதியை உருவாக்குறவங்க நீங்க. நீங்க உருவாக்குன இந்த வர்ணாசிரம விதியை தான் சார் இன்னைக்கு அங்க நுழைய முடியல. நீங்க தான் அதே மாதிரி சொல்றேன். இவர் வர சும்மா இது திசை திருப்புற முயற்சிங்க. இப்போ ஒரு கருத்தை பத்தி பேசுறோம், உடனடியாக அவரை கார்னர் பண்றதுக்காக வேலையை பார்க்கணும். இந்த மாதிரியான முறைகளால தான் உங்களுக்கு தேவையான மட்டும் என்னால பேச முடியாதுங்க. எதெல்லாம் நடக்குது அதெல்லாம் தான் நான் பேசுறேன். பேசுங்க. ஆனா என்ன சொல்றாரு? ஸ்பெசிபிக் क्वेश्चन வராரு, பாயிண்டடா ஒரு கேள்வி கேக்குறாரு. அர்த்த மண்டபத்துக்கு வெளியில உள்ள இந்த வேறுபாடு எதன் அடிப்படையில் நடக்குதுன்னு கேட்கிறார். லேர்னட் பர்சன் முதல்ல பேசுறவர் சொன்னாரு பாத்தீங்களா, நான் பிராமினா இருந்தாலும் மடாதிபதிகள் வராங்கன்னு. நீங்க அவர் ஒருவேளை நான் பிராமினை தவிர யாருமே அங்க அலோவ் பண்ணக்கூடாதுன்னா நான் இதை எதிர்ப்பேன். அங்க மடாதிபதிகள் அவர்கள் பிராமணர்கள் அல்லாதவர்களா இருந்தாலும் வராங்கன்னா அந்த கோவிலோட ட்ரெடிஷனை நம்ம மதிக்கிறோம். சொன்னாரு அர்த்த மண்டபத்துல கிருபானந்த வாரியார்ல தொடங்கி நான் உட்பட நாங்க எல்லாம் போய் வழிபட்டு யார் போனாரோ அவரே நான் எனக்கு அது நடக்கலன்ற போது இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரே நிமிஷம். 2005 ராமநாதர் சுவாமி கோவில்ல ஜெயேந்திரர் அவர்களா உள்ள சாண்டம் சானிட்டோரியம்ல அலோவ் பண்ணல. அந்த கோவில் படி அதையும் எதிர்க்கணும். அந்த பிரீஸ்ட் 2005 இப்ப நம்ம எதிர்ப்போம். நம்ம கன்வீனியன்ஸ் இப்ப எதிர்ப்போம். நம்ம எதிர்க்க மாட்டோம். எப்படி அது? எல்லா விதமான அந்த கோவிலுக்கான அதுவும் சாண்டம் சானிட்டோரியம்ல அவர் உள்ள அலோவ் பண்ணல. ஜெயேந்திரர் அலோவ் பண்ணல. தப்பு தானே? தப்பு தானே? சொல்லுங்க. நீங்க உங்கள்ட்ட கேக்குறேன். நீங்க சொல்லுங்க. தவறுதான்ற நான் தவறுன்றேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. கோவிலுக்கு யாராக இருந்தாலும் அந்த ட்ரெடிஷனை மதிக்கணும்ன்றது என் பாயிண்ட். ட்ரெடிஷனை மதிக்கணும்ன்றதுக்காக ட்ரெடிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நாங்க திரௌபதி அம்மன் கோயிலை பத்தி பேசினா நீங்க திருப்புறேன் பேசுறீங்க பாத்தீங்களா? இல்லன்னா நாங்க சமூக நீதி நாடு சொல்லுவீங்க. ட்ரெடிஷனை மதிக்கணும். சமூக நீதி ட்ரெடிஷன்ல ஒரு அவலநிலை இருக்குன்றது பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ட்ரெடிஷனை போயிடுறீங்க. பேச அவரே ஆட்சியில இருக்கீங்க. இல்ல எம்பி தான் தொடங்குறாரு. அலையன்ஸ்ல இருக்கீங்க. எம்பி தான் தொடங்குறாரு. நீங்க வேற இடத்துக்கு வரீங்க. நான் என்ன கேக்குறேன்னா ட்ரெடிஷனை மதிக்கணும். நம்ம ட்ரெடிஷன்ல பல விஷயம் வந்திருக்குது.
பல விஷயம் இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் சட்ட ரீதியா எதிர்க்கக்கூடியது. நீங்க நம்ம ட்ரெடிஷன்ல திருப்பி வேலை ஒரு லைவ்ல பேசும்போது இறந்த பிறகு மனைவிகள் தீ குளிக்க வேண்டும். முதல்ல பஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட கோயில்கள் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இதுக்காக நாங்க தான் போராடிட்டோம். போராடினது அதுக்காக மேல்பாதியில போராடுறது நாங்க தான் சார். ஒரு கேள்வி வரலாம் நம்ம பேசல. நீங்க ட்ரெடிஷன் சொன்னதுனால நான் வரேன் சார். ட்ரெடிஷன்ல பால்ய விவாகத்துல தொடங்கி பல விஷயங்களை வந்து விதவை மறுமணம் வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றி இருக்கிறோம். இன்னைக்கு அதெல்லாம் ட்ரெடிஷன் சொல்லி இன்னைக்கு வைக்க முடியாது. சட்டத்துக்கு புறமானதா மாறிடும். கரெக்டா இல்லையா? சட்டம் என்ன சொல்லுது? அப்ப ட்ரெடிஷனை பார்க்க வேண்டியிருக்கா அல்லது சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதுதான் அடிப்படையா இருக்குது. சட்டப்படி இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி தான் அவங்க முன்வைக்கிறாங்க. சட்டத்தின்படி நடக்கிறதா இது அப்படிங்கறத கேள்வி வைக்கிறாங்க. அப்ப சட்டப்படி இப்ப நான் ஒரு பிரச்சனை எழுப்புனா என்ன திசை திருப்புறீங்கன்னு சொல்லிட்டு என்ன வந்து ஒதுக்குறீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து நீங்க பேச வேண்டிய பேசத்தை பேசாம இல்லையா? தவறுங்க. திறக்க முடியாம இன்னைக்கும் மக்கள் உள்ள அங்க போக முடியல. அந்த கோவிலுக்கு இந்த யார் அரசாங்கம்? யாருடைய அரசாங்கம்? சமூக நீதி அரசாங்கம், கூட இருக்கும் அரசாங்கம். இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். யாராலும் நீங்க உள்ள கூட்டிட்டு போக முடியலனா அது உங்களுடைய ஏழாமையின் காரணமா இல்ல வேற என்ன காரணம்? அத நான் கேட்டா மட்டும் நீங்க வந்து திசை திருப்புறேன்னு சொல்லிட்டு என்ன தள்ளி விட்டுறீங்க. அவர்தான் ஏழாமை அங்க காட்டுங்க. கவனத்துக்கு கோபத்தை நீங்க அங்க கவனத்துக்கு இல்ல மேல்பாதி கம்பி அவர்தான் குறிப்பிட்டாரு. நீங்க குறிப்பிட்ட அவரே தொடக்கத்துல நான் பேசுறேன். நீங்க அத வச்சு நார்மல் பண்ணிரல. அந்த விமர்சனம் அடுத்த புள்ளிக்கு வாங்க. இன்னைக்கு ரிசல்ட் அடுத்த புள்ளிக்கு வாங்க. அந்த குற்றச்சாட்டு வச்சிட்டீங்க சார். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு சார். அவர் என்ன சொல்றாரு? இல்ல இன்னைக்கு இஷ்யூல நீங்க கேரளா பத்தி சொன்னீங்க. திரு ரவிக்குமார் சொல்றாரு அங்க மேலாடை அணியாமல் போகணும் ஆண்கள்னா எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இங்க எல்லோருக்குமா இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு அவரு. எல்லோருக்குமா இருக்கிறதா? ஆமா. அதாவது அந்த 3 பேரை தவிர அந்த 3 பேரை தவிர அந்த 3 பேர் அதுதான் கஷ்டம் அப்படின்னு சொன்னா நீங்க இல்ல கஷ்டம் தான். இப்ப இல்ல சார் கஷ்டமான சார் 3 பேர் பிராமணர் போறாங்களா இல்லையா அத சொல்லுங்க. எங்க அர்த்த மண்டபத்துல கேக்குறாரு சார். அத 3 பேர் தான் சார் பரிஜார் அர்த்த மண்டபத்துக்குள்ள பிராமணர்கள் போறாங்களா இல்லையா சார்? ஆர்குமென்ட்ல தான் சார் எப்பவுமே திருப்பி அதேதான். நான் வந்து சமத்துவ போராட்டம் அவர் ஸ்ரீராமோட டைம் நான் அவர்கிட்ட வரேன் சார். உங்கள்ட்ட வர ராம் சொல்றேன் நிறைய பேச உங்கள்ட்ட வரேன் சார். ஒரு நிமிஷம் பாடி இருக்கின்றேன் என்ன ஆஃப் பண்ணல. நீங்க இல்ல அது தாண்டி நான் ஸ்ரீராம் அவர்கிட்ட கேக்குறேன். நீங்க பதில் சொன்னாலும் சொல்லுங்க. திருப்பாணாழ்வாரை சுற்றி கட்டுறார். திருப்பாணாழ்வாரை தோல்ல சுமந்து போகக்கூடிய ஒரு திருக்கோயில் தானே. ஆண்டாள் எதை விரும்பினார்? ஸ்ரீரங்கா சார். அது சார் எங்க வேணா இருக்கட்டும் சார். எங்க வேணா இருக்கட்டும் சார். திருக்கோவில்ல அவங்களுக்கு என்ன மரியாதை? ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் அம்மா என்ன கேட்பான், என்ன அவங்க விருப்பமா இருக்குன்னு அவர் கேட்கிறார். இதை அவர் விரும்புவாரா அப்படின்னு அவர் கேட்கிறார். சார் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல சார். டிஸ்கிரிமினேஷன் கூடாதுங்கிறதா இன்னைக்கு மார்கழி மாசத்துல திருப்பாவையை எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், பாடிட்டு இருக்கிறோம். அப்படியான திருப்பாவையில ஆண்டாள் என்ன சொல்றாங்க? ஆண்டாள் கடவுள் அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டாள் அம்மாவுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படிதான் சொல்றாரு. நான் அதை பத்தி நான் டிஸ்பியூட்டே பண்ணலையே. டிஸ்பியூட் பண்ணவே இல்லையா. இப்ப வந்து கஷ்டம் அதை வந்து ஜேசி எப்படி நீங்க சொல்ல முடியும்னு சொன்னா